ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பகடை உருட்டுறப்ப ஒரு இரட்டைப்படை எண் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? அதாவது ஒரு டை இருக்கு இல்லைங்களா, சின்னதாக, அதில் 6 நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 அண்ட் 6 அப்படின்னு 6 பக்கமும் 6 நம்பர் போட்டிருப்பாங்க. அதில் இரட்டைப்படை எண்கள் 3 இருக்கும், ஒற்றைப்படை எண்கள் 3 இருக்கும். இப்போ அந்த டையை உருட்டும் பொழுது ஒவ்வொரு எண்ணும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 6ல் 1 பங்கு. அதே போல் ஏதாவது ஒரு ஒற்றைப்படை எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 6ல் 3 பங்கு. அதே போல் ஏதாவது ஒரு இரட்டைப்படை எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 6ல் 3 பங்கு. ஸோ இரட்டைப்படை எண்ணாக இருந்தாலும் சரி, ஒற்றைப்படை எண்ணாக இருந்தாலும் சரி, 6ல் 3 எண்கள் ஒற்றைப்படை, அதே போல் 6ல் 3 எண்கள் இரட்டைப்படை. ஆகையினால் ஒற்றைப்படையோ அல்லது இரட்டைப்படையோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 6ல் 3 மடங்கு. 6க்கு 3 அப்படின்னா 6 கீழே போட்டு 3 மேலே போட்டு எழுதுவோம். கீழே உள்ள நம்பரை பகுதிம்போம், மேலே உள்ள நம்பரை தொகுதிம்போம். இங்கிலீஷில் கீழே இருக்கிறத டினாமினேட்டர் அப்படிம்போம், மேலே இருக்கிறத நியூமரேட்டர் அப்படிம்போம். சில சமயத்தில் சில பேருக்கு சில குழப்பம் வந்துடும். எந்த நம்பரை மேலே போடுறது, எந்த நம்பரை கீழே போடுறது அப்படின்னு குழப்பம் வரும். அந்த மாதிரி குழப்பம் வர்றப்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கிங்க. அதாவது ஒருத்தர் தன்னோட மார்க்கை சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவார்? சப்போஸ் அவர் 95 மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த மார்க்கு 100க்கா 200க்கான்னு கேட்போம். 100க்கு 95 அப்படின்னா அது எழுதும்போது எப்படி எழுதுவாங்க? 100 கீழே போட்டு 95 மேலே போடுவோம். இதுதான் நாம் மார்க்கை இண்டிகேட் பண்ணுற முறை. ஸோ 100க்குன்னு சொல்கிறப்ப 100 கீழே இருக்குது. அதே போல் 10க்கு 3 அப்படின்னா 10 கீழே இருக்கும். 20க்கு 7 அப்படின்னா 20 கீழே இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் 6க்கு 3 அப்படின்னா 6 கீழே இருக்கும், 3 மேலே இருக்கும். இப்போ 6க்கு 3 அப்படின்னு எழுதி அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 அப்படின்னு வரும். ஸோ ஒரு பகடையை உருட்டுறப்ப 1 வருவதற்கான வாய்ப்பு 6ல் 1 பங்கு. அதே போல் 2 வருவதற்கான வாய்ப்பும் 6ல் 1 பங்கு. ஒவ்வொரு எண்ணும் ஒரு முறை கிடைப்பதற்கான வாய்ப்பு 6ல் 1 பங்கு. அதே போல் இரட்டைப்படை எண்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா அதோட வாய்ப்புங்கிறது 6ல் 3 பங்கு. அதாவது 6க்கு 3 அப்படிம்போம். இப்போ இரட்டைப்படை ஒற்றைப்படை 2 ஈக்குவல் எண்ணிக்கையில் இருக்குது. ஆகையினால் அந்த 2 எண்களுக்குமான நிகழ்தகவு, தட் இஸ் த ப்ராபபிலிட்டி, அதுதான். அதாவது ஒற்றைப்படை எண் வருவதற்கான ப்ராபபிலிட்டி 1/2, அதே போல் இரட்டைப்படை எண் வருவதற்கான ப்ராபபிலிட்டியும் 1/2 தான். இந்த 1/2 அப்படிங்கிற ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்காங்க. அதாவது the probability of getting an even number when a die is thrown is 1/2. That is given in the option C. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.